ஹாய் பூ. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன் பூ. அது வந்து என்னன்னா, நம்ம ராஜி பாப்பா பிள்ளை இருக்குல்ல, அவி அண்ணனுக்கு மேரேஜ். கல்யாணம். அதனாலதான் ராஜி பாப்பாவால ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல பாத்துக்கிடுங்க. அண்ணன் கல்யாணம்ல தங்கச்சி தானே கிடந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால வீடியோ ஒழுங்கா எடுக்க முடியல, அதனால போட முடியல. என்ன ஒரு வாரம் தான், அப்புறம் எப்பவும் போல தொடர்ந்து வீடியோ வரும். ஜூன் 3ஆம் தேதி கல்யாணம். அதுக்கு பிறகு ஒழுங்கா வீடியோ வரும் பூ. ராஜி பாப்பா அண்ணன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. கல்யாணம் எங்க தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டம் திசையன்வில இருக்குல்ல, அங்க உலகரச்சர் ஆலயத்துல வச்சுதான் நடக்குது. மணமக்கள் பேரு ஜார்ஜ் புரோமிடன் பெர்சியா. வாழ்த்து சொல்ல விரும்புறவங்க கமெண்ட்ல வாழ்த்துங்க பூ. நேர்ல வந்து வாழ்த்த விருப்பம் இருக்கவங்க கல்யாணம் நடக்கிற சர்ச்சுக்கே வந்துருங்க பூ. ஆமா ஆமா, விருந்தெல்லாம் இருக்கு. மதியம் கல்யாண மண்டபத்துல, ராத்திரி மாப்பிள்ளை வீட்டுல. எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்க பூ. அப்புறம் எப்பவும் போல நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரஜி பாப்பாவை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. வாங்க நம்ம சின்ன பொண்ணு காமெடி ஸ்டோரிக்குள்ள போலாம். பூமரி, கடலுக்குலாம் போக கூடாது. கரையிலே நின்று விளையாடுங்க, பார்த்து ரசிங்க சரியா? கடல் தண்ணியில எல்லாம் போய் கால் வைக்கன்னு போனா அலை இழுத்திட்டு போயிடும். அப்படியே கூட்டிட்டு போய் கடல்ல முக்கி கூட்டிட்டு வந்துருவாரு. ஏதியற்பம் பெத்தமான அந்த பிள்ளை கூட்டி போய் கடல்ல ஆத்தலான்னு பாக்குறியா? எங்கேயும் பாக்குறா, இங்கே நின்று தூரத்துலன்னு பாத்துட்டு போயிடணும். கடல்ல நம்ம காலை வச்சேன்னு போக கூடாது. இந்த பிள்ளைய நம்மளால கடல்ல கூட்டிட்டு போய் விளையாட வைக்க முடியுமா? என் தம்பியில வர சொல்லியே அவனால கூட்டிட்டு போய் சொல்லுவோம். சரி சரோஜா, அவனும் பிடிச்சி அழகா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க. ஆமாக்கா. சில்லுமா, இந்த பாண்டிச்சேரி வரைக்கும் டூருக்கு கூட்டிட்டு வரதுக்கு 10,000மா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குல்ல? ஆமா டீச்சர், ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. நானே என் மகளை இததான் கேட்டோம். சரோஜாக்கா ரொம்ப பேசியாவே. 10,000ங்கிறது ரொம்ப அதிகம் தான். நல்ல வேலை நம்ம ரூபாயை கொடுக்கல. இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு ஒரு 5,000மே அதிகம் தான் இவங்களுக்கு. 10,000 கேட்டிருக்காவ பாரா. டீச்சர் அக்கா, டூரு ஒரு நாள் இல்ல 10 நாள் கிட்ட இருக்கும்னு சொன்னாவ. அதனாலதான் 10,000 கேட்டிருக்காங்க. 10 நாளைக்கும் 3 வேளை சாப்பாடு அவியலும் போடணும்ல. ஒவ்வொரு இடத்துக்கும் பஸ்ல தான் கூட்டிட்டு போறாவ. பஸ் சார்ஜ் வேற ஆகும். தங்குற இடம் அப்படி இப்படின்னு பார்த்தா 10,000 ஆகும்க்கா. டீனா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கெல்லாம் அவ்வளோ செலவாகாது. அவையே நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால நம்மளை ஏமாத்தியாவ. ஒவ்வொருத்தருக்கும் 10,000 எவ்வளவு ரூபா வாங்கியிருப்பாவ அவிய? என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், அதுகளுக்கும் 10,000. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குட்டீனா. 10 நாளைக்கு சாப்பாட்டுக்குன்னு அவ்வளவா ஆகுது? போற வர செலவு தான் அவ்வளோ ஆயிருமா? இல்ல தங்குற வீட்டுக்கு தான் அவ்வளோ ரூபா கொடுத்துருப்பாவளா? ஆமாக்கா, அதுவே ஏசி இல்லாத வீடு. ஒரே புழுக்க, தூக்கமே வரையில. ஆமா, எனக்கு என் பிள்ளைக்கு தூக்கமே வரல. அவ நல்லா ஜில் ஜில்லுன்னு ஏசி ஓடினாதான் தூங்கிடுவா. ஒரே ஒரு வாட்டர் ஃபேன், அதுவும் ஒழுங்காவே ஓடலையா ரூம்ல இருந்தது. கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய தூங்க வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் அவியலுக்கு 10,000 கொடுக்க கூடாது. டீச்சருக்கா, அது மட்டுமா? நம்மளே ஏதாவது சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஹோட்டல்ல விதவிதமா வாங்கி தந்திருந்தா கூட இவ்வளவு செலவாயிருக்கும். நம்ம ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கலாம்க்கா. நம்மளே சமைச்சு நம்மளே எடுத்துட்டு வரதுக்கு எதுக்கு அவியலுக்கு ரூபா கொடுக்கணும்? செல்லமாக்கா, அவிய தானே வாங்கி கொடுத்தாவே எல்லா பொருளும். வாங்கி கொடுத்தாங்கம்மா, ஆனா செஞ்சது நம்ம தானே. அப்படி இப்படி பார்த்தா 10 நாளைக்கு சாப்பாட்டுக்கு 10,000 கூட வராது. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் 10,000 கேட்டிருக்காவே. ஓனரு ரொம்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கேட்டிருக்காவே. டூர் முடியும் போது அவளெல்லாம் கையில
கூடாது. டீச்சர் இன்னைக்கு காலையில பத்தியில வெறும் புளி சாதத்தையும் துவையலையும் கட்டி எடுத்துட்டு வர வச்சுட்டாவே. நேத்து சாம்பார். ஒரு நாள் நல்ல சாப்பாடே இல்ல. இப்படியே போனா நம்ம எல்லாரும் வீக் ஆயிடுவோம். நான் என் வீட்ல இருந்து தினமும் நான்வெஜ் வச்சு தான் சாப்பிடுவேன். ஆமா நானும் தான். என் பிள்ளைகள் கேட்கறது விதவிதமா செஞ்சு கொடுப்பேன். முடியலன்னா கடையில வாங்கி கொடுப்பேன். இப்படி புளி சாதத்தையும் துவையலையும் நான் பிள்ளைகளுக்கு எனக்கு போட்டதே கிடையாது. புளி சாதத்தெல்லாம் மனசு திம்மானா? ஆமா அதெல்லாம் திங்க முடியாது. டீச்சர் வர வழியில நான் ஒரு ஹோட்டல் பார்த்தேன். அந்த ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டுருவோம். ஆமா இவிய கையில 10,000 கொடுத்துட்டு நம்ம ஹோட்டல்ல வேற போய் சாப்பிடணுமாக்கா? எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுமா? நம்ம எதுக்கு பில்லு கொடுக்கணும்? சரோஜாக்காவை கொடுக்க வச்சிருவோம். என்ன சொல்றா? ஓனர் கொடுப்பாங்களா? அதெல்லாம் அவிய கொடுப்பாவே. எப்படி சொல்லுமா? நம்மளுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு சரோஜாக்காவை பில்ல கட்ட வச்சிருவோம். கேட்டா நீங்க தான் 10,000 வாங்குறீல்ல, பில்ல கட்டுங்கன்னு சொல்லுவோம். அவிய கட்டிதான் ஆகணும். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நான் போய் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். ஹோட்டல்ல போய் முதல்ல உட்காந்து திருப்தியா சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓனருக்கு போன் பண்ணி கூப்பிட்டு பில்ல கட்டுங்கன்னு சொல்லுவோம். சரிக்கா நான் போய் மகளை கூட்டிட்டு வரேன். டீனா நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. டீனா எதுக்கு பயப்படுறா? நம்ம 10,000 கொடுத்துருக்கோம். 10,000க்கு 10 நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாம். அது போக மிச்ச ரூபாய் மட்டும் வீட்டு ஊருக்குன்னு எடுத்துக்கிட்டா போதும். வாட்டி நான் புருஷனை கூட்டிட்டு வா, நம்ம ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடலாம். இது பீச் ரெஸ்டாரண்ட். மீன் நண்டு யாரா சொரான்னு விதவிதமா இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செம்ம டேஸ்டா வேற இருக்கும் டீனா. கடற்கரை பக்கத்துலயே இருக்குல்ல இந்த ரெஸ்டாரண்ட். சாப்பாடு எல்லாம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இதை மிஸ் பண்ணா எப்பவுமே இப்படி எல்லாம் சாப்பிடவே முடியாது. புளி சாதத்தை அப்புறமா வீட்டுக்கு போய் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை விட்டுறக்கூடாது டீனா. அதுவும் நம்ம பாண்டிச்சேரி வரையும் வந்திருக்கோம். இந்த ஊர் சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? வா போலாம். இல்லக்கா ஓனர் ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல. நாங்க எல்லாரும் தான் சேர்ந்து சாப்பிட போறோம். எங்களை சொல்ற மாதிரி தானே உன்னையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் டீனா. வா போலாம். போய் புருஷனை கூட்டிட்டு வா, நான் போய் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். செல்லம்மாக்கா இந்த டீச்சர் சரோஜாக்காக்கு பயப்பட மாட்டீங்கவல்ல? ஆமா சிப்பா, இந்த டீச்சருக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதான் எல்லா இடத்துலயும் டக்கு டக்குன்னு பேசுது. நம்ம கூட யோசிச்சு தானே பேசுவோம். சரிக்கா இவிய கூடவே போய் சாப்பிட்டுட்டு இவியதான் கூட்டிட்டு போனாவேன்னு சரோஜாக்கா கிட்ட சொல்லிடுவோம். சரி சில்பா அப்படியே சொல்லிடுவோம். தங்கச்சி நம்மளுக்கு வயசாகிறதுக்குள்ள எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துடணும். கால் கை தெம்பா இருக்கும் போதுதான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க முடியும் தங்கச்சி. ஆமாக்கா. அதுக்கு பிறகு நம்ம நினைச்சாலோ எங்கேயும் போய் சுத்தி பார்க்க முடியாது. ஒரு வாரமா தான் வீட்டுல எல்லாருக்கும் பாரமா இருக்கணும். அதனால இந்த டூரை நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். பாண்டிச்சேரியில ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துடணும். சரிக்கா. இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 டூர் ஏற்பாடு பண்ணா சந்தோஷமா இருக்கும். நம்மளும் வயசாகிறதுக்குள்ள எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துடலாம். ஏக்கா நம்மளுக்கு என்ன உடனேவா வயசாக போகுது? அதுக்கு என்ன நிறைய நாள் இருக்குக்கா. இப்போதைக்கு நம்ம ஓடி விளையாடக்கூடிய சின்ன பிள்ளைகள் தான். எல்லாத்தையும் மெதுவா சுத்தி பார்க்கலாம்க்கா. சரி தங்கச்சி. எம்மா பாப்பா. சொல்லுங்க மாமா. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு ஹோட்டலுக்கு போறாவம்மா. நீங்களும் வரையலாம், நம்மளும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். ஹோட்டலுக்கா? சரோஜா தான் சொல்லி கூட்டிட்டு வந்தாலும் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டுல செய்யற சாப்பாடு தான் சாப்பிடணும்னு. புளி சாதத்தை கூட நிறைய கட்டி எடுத்துட்டு வந்துட்டாலே. பிறகு எதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு போறாவ? புளி சாதத்தை ராத்திரி சாப்பிட்டுக்கிடுவாங்களாம்மா. இப்போ ஹோட்டல்ல எல்லாரும் சாப்பிட போறாவலாம். நீங்களும் வழியெல்லாம் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அங்க மீன் நண்டு யாரா சோறாலாம் இருக்கான். விதவிதமா சமைச்சு வச்சிருக்காவளம்மா. வாங்க போய் சாப்பிடுவோம். தங்கச்சி பெரியவர் கூப்பிடியாரு, ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? எக்கா பெரியவர் சொன்னா எல்லாம் சரியாதான்க்கா இருக்கோம். வாங்க போவோம். சரி தங்கச்சி வா போலாம். மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா. மஞ்ச காட்டுக்குள்ள அவ காதல் சொல்லி போனா. ஹோய் மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா. யார் அந்த மஞ்ச காட்டு மைனா? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பாடிட்டு இருந்தேன். ஓ அப்படியா?
எப்ப பார்த்தாலும் பஸ் தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. பார்த்து ரொம்ப தடச்சு ஓட்டையாக்கிற போறீங்க. ஏங்க நம்ம பொருளா இருந்தாலும் நல்லா பாத்துக்கணும், மத்தவங்க பொருளா இருந்தாலும் நல்லா பாத்துக்கணும்லங்க. அதை எப்ப பார்த்தாலும் தொடச்சி சுத்தமா வச்சுட்டு இருக்கேன். போன உடனே எங்க ஓனரு இததான் பாப்பாரு. ஓ அப்படியா? ஆமாங்க. சரி, இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, நீங்க சுத்தி பார்க்க வரலையா? நான் சுத்தி பார்க்க வந்துட்டா பஸ் யாருங்க பாத்துப்பா? நான் பஸ்ஸ பாக்கணும்ல, அதனால நான் இங்கே இருக்கேன். நீங்க போய் சுத்தி பாருங்க. எவ்வளவு நேரம் தான் பஸ்ஸே பாத்துட்டு இருப்பீங்க? பஸ் யாருங்க தூக்கிட்டு போறா? வாங்க நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் வந்திருக்கேன். ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். என்ஜாய் பண்ணிட்டா? அது வந்து ஜாலியா வந்து சுத்தி பார்த்துட்டு போவோம்னு சொன்னாங்க. இதோ நீங்க இப்போ உங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்கல்ல, இந்த மாதிரி தான். அப்படியா? நிறைய டைம் வந்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எல்லா இடமும் தெரியும். நீங்களே வந்து எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் சுத்தி காமிங்களே. எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். போலாங்க. ஆனா பஸ். ஐயோ, இந்த பஸ் ஒண்ணு யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. இந்த பஸ் யாராலையும் தூக்கிட்டும் போக முடியாது. நீங்க வாங்க, நம்ம ஜாலியா போய் சுத்தி பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே கிடையாது. நீங்க தான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும். ஆமா, இங்க என்னெல்லாம் கிடைக்கும்? இங்கயா சரக்கு ரொம்ப சீப்பா கிடைக்குங்க. என்னது சரக்கா? அப்படின்னு என் ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்கங்க. எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஓ அப்படியா? ஏங்க நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் ரொம்ப நல்ல பையங்க. தண்ணியும் அடிக்க மாட்டேன், தம்மும் அடிக்க மாட்டேன். டீ டோட்டலருங்க. அப்படியா? ஆமாங்க, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. ரொம்ப நல்ல பையன். என்னை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணுமா? அது வந்து என்னை மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கைடா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஆமாங்க. நீங்க நிஜமாலே தண்ணி தம்மெல்லாம் அடிக்க மாட்டீங்களா? இல்லங்க, பக்கத்துல யாராவது எடுத்துட்டு வந்தாலே நான் 40 கிலோமீட்டர் ஓடி போயிருவேன். அந்த அளவுக்கு எனக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் தண்ணி அடிச்சு தம் அடிச்சு கெட்டு போறாங்க. நான் ரொம்ப நல்ல பையங்க. டீ டோட்டலர். சரி வாங்க, இங்க எதெல்லாம் பெஸ்டான இடம்னு எங்க கூட வந்து சுத்தி காமிங்க. போலாமே, வாங்க போலாம்.